எஸ்பிஓவில் நீங்கள் வந்து ப்ரமோஷன் டீமில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி சேல்ஸ் டீமுக்கு மாறலாம். சேல்ஸ் டீமுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓல்டு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் டிடெக்ட் ஆகிருக்கிற அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் உங்களுக்கே கிடச்சிரும். அது வெறும் சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் பைமோட் ஆப்பை வந்து லாகின் பண்ணுங்கள். கரெக்டான எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர், நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்களோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. ஓடிபி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பெனிஃபிட்ஸ் போட்டிருப்பாங்க. 60 மந்த், அதாவது 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வேலிடிட்டி இருக்கும். 4000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 3000 ஒர்த்தில் கிட்டு வரும் புது மெம்பர்ஸ்க்கு. நீங்கள் ஓல்டு மெம்பராக ப்ரொமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீமுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் டீமில் அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவும் கிடைக்காது. மற்றபடி இந்த நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1500 அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 பொருள் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 1500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த கிஃப்ட் கூப்பன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணலாம். 5% ரிவார்ட் பாயிண்ட்ஸு, எலைட் ப்ராடக்ட்ஸ் சில டைம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வரும், அதில் 20% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் வந்து 10% கமிஷன், 24 hours சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு, ரீஃபண்டு, டேமேஜ் ப்ராடக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராசஸில் ஈஸியாக வந்து நீங்கள் ரீஃபண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு பை மோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அதே கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் போகும். பேமெண்ட் ப்ராசஸில் இப்போதைக்கு நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோன்பே, ஜிபே, நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் கூட பண்ணலாம். கார்டு வந்து ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது. அதனால் இது அவ்வளோதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுங்க. அது வந்து நீங்கள் என்ன ஆப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே டைரெக்டாக போகும் ஃபோன்பேயில். அதில் போயிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த ஆர்டர் ஐடியை நீங்கள் வந்து எஸ்பிஓடைய பேஜில் போயிட்டு அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது உங்களுக்கு எப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ பேஜில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ப்ரொமோஷன் டீமாக இல்லை இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து நீங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பைமோட் ஆர்டர் பண்ணணும் ஒரு ஐடி வந்திருக்கும். அந்த ஐடி இங்கே கொடுங்க. நீங்கள் பைமோட்டில் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது அக்செப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து சேல்ஸ் டீம் மாறிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கும், அது வந்து சேல்ஸ் டீமாக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ. ஆர்டர் ஐடி இல்லைனா பேமெண்ட் ப்ராசஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஒருவேளை ஆர்டர் ஐடி ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெயிலில் வரல, அப்படி இல்லை பேமெண்ட் பண்ணும்போது ப்ராசஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம்.